வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரெய்னர், பாஸ்ட் ஐசி மெம்பர். தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜனவரி 31க்குள்ள நாம இந்த ஃபண்டை பே பண்ணி ஆகணும். முன்னாடிலாம் செக்கோ டிராஃப்டோ மூலமா டைரக்டா தபால் அனுப்பிச்சிருந்தோம், நேரில் கொடுத்துட்டு இருந்தோம். ஈவன் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஆன்லைன்ல இந்த வெப்சைட்ல பேமெண்ட் மட்டும் பண்ண முடிஞ்சிருந்தது. ஆனால் மேனுவலாக நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருந்தது, ஃபார்மியை சப்மிட் பண்ண வேண்டியது, அது எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுது. அதுதான் இந்த வருஷத்துல சொல்லியிருக்கா, ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதை பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹெச்ஆர் ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எப்படி லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் கட்டணுன்றதை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பொருட்களை டீட்டெயில்ஸ் தயாராக வச்சுக்கணும். சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸும் டீட்டெயில்ஸும். ஃபர்ஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், கம்பெனியோட ஜிஎஸ்டி, இபி பில், லேட்டஸ்ட் இபி பில், அது இல்லாமல் ஒரு சில லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, லாஸ்ட் இயர் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசிப்ட், ஏன்னா அதில் நம்பர் இருந்திருக்கும், அந்த 3NL அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நம்பர் வேணும். கம்பெனி நேம், லைசன்ஸ் நம்பர்னா என்ன, ஃபேக்ட்ரி லைசன்ஸு ஆர் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ், அதோட நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஓனர் டீடைல், அவரோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அப்புறம் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட்டும் தேவைப்படுறது, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. கம்பெனி கான்டாக்ட் டீடைல், ஹெச்ஆர் பர்சனோடதும் யாரோடதும் நேம், டெசிக்னேஷன், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸ்ட்ரென்த், டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்கணும்னா, எல்லா எம்ப்ளாயிக்கோட ஆதார் நம்பர் இருக்கணும். எப்படி பிஎஃப்காக ஆதார் வாங்கியிருப்போம், ஆதார் நம்பர், நேமு, அவங்களோட மொபைல் நம்பர். இது ரொம்ப இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லா எம்ப்ளாயிடும் வேணும். அது இல்லாமல் அவங்க ஜெண்டர் என்ன பார்க்க தெரியும், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், டிஃபரன்ஷியலி ஏபிள்டா அப்படிங்கிற டீட்டெயிலில் தகவல்களை எடுத்து ரெடியாக ஒரு எக்ஸலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே ஆதார் நம்பர், நேமு, மொபைல் நம்பர், ஜெண்டர், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியலி ஏபிள்டா அப்படிங்கிறது, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது. இது ரொம்ப சுலபமாக இருக்கும். லாகின்லாம் கிரியேட் பண்ணுறது. லாகின் கிரியேட் பண்ணுறது ரொம்ப எளிது. என்ன பண்ணோம், இந்த வெப்சைட்டுக்கு போங்க, tnlw.tn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதனால இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்டர், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறது இங்கே கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணா இந்த இதே தான். இங்கே உங்களோட மெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ அடிச்சு பாஸ்வேர்ட் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இங்கே கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் உங்களோட டீடைல், நேமு, உங்களோட ஜெண்டர், மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வேலிடேஷன் மூலமா உங்களுக்கு லாகின் கிரியேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் லாகின் கிரியேட் ஆனவுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள வந்தால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நிற்கும். இதில் நம்ம கம்பெனியை ஆட் பண்ணணும். நம்ம கம்பெனி இந்த லாகின்ல ஆட் பண்ணணும். அங்கே நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயிலாம் கேட்கும். என்ன கேட்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆல்ரெடி மேனுவலில் பண்ணியிருந்தாவே எஸ்ன்னு தான் கொடுக்கணும். அதாவது ரிசிப்ட் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா. இல்லைன்னா இங்கே நோ கொடுக்கணும். இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த நம்பர், அந்த ரிசிப்ட்ல பாருங்க நம்பர் இருக்கும், TNLன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி பேர் இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுனா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்ல மாற்றி போடுங்க. அந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கம்பெனி பேர் வந்துடும். கீழே கம்பெனி பேர் வந்துருதுன்னா அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம என்டர் பண்ணோம். கம்பெனியோட லைசன்ஸ் நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேக்ட்ரி லைசன்ஸோ ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸோ அதோட நம்பர், ஃபேக்ட்ரியா, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்டா, என்ன இந்த மேனுஃபேக்சரிங், அடுத்ததா ஆக்குபையரோட மெயில் ஐடி, ஃபோன், டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட், அவரோட மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இந்த டேட்டாலாம் தகவல்கள்லாம் எளிதானது தான். நம்ம டேட்டா ரெடியாக இருந்ததுன்னா கடகடா அடிச்சிடலாம். அடிச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே கொண்டு போகும். நம்மள கீழே என்ன வரும்னா, சேவ் கொடுத்த உடனே அட்ரஸ், கம்பெனியோட அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ், என்ன அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், ஏரியா எல்லாம் இதெல்லாம் தாலுக்கு எல்லாத்தையும் கேட்டு அதையும் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிங்கன்னா அடுத்ததாக நமக்கு கீழே கான்டாக்ட் டீடைல் கொண்டு போயிடும். எம்ப்ளாயி, அதாவது கம்பெனியோட கான்டாக்ட், யாரை கான்டாக்ட் பண்ணணும், ஹெச்ஆர் மேனேஜரோ இல்லை ஃபேக்ட்ரி மேனேஜரோ, அவங்களோட பேர், டெசிக்னேஷன், அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் அவங்களோட மெயில் ஐடி, இதை வரைக்கும் என்டர் பண்ணிட்டு மறுபடியும் இது சேவ் பண்ணோம்னா அடுத்ததா நம்மள ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி எத்தனை பேருக்கு நம்ம லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் கட்டணும் அப்படிங்கிறது இங்கே என்டர் பண்ணணும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், எல்லா எம்ப்ளாயிஸுக்கு கட்டணும்னு தான் இவங்க லேபர் வெல்ஃபேர் ஃபண்டை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்டில் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆக்டில் மேனேஜரியல் அண்ட் அபவ், சூப்பர்வைசர் அண்ட் அபவ் அவங்களுக்கு இல்லை. அவங்களாம் எம்ப்ளாயின்ற அதாவது டெஃபினிஷன்லேயே வரல. யாரெல்லாம்
சூப்பர்வைசர் அண்ட் அபவ் 15,000 மேலே வாங்கக்கூடியவங்க. மேனேஜரியல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்கலாம் வந்து எம்ப்ளாயின்ற டெஃபினேஷன்லேயே வரல. ஸோ எம்ப்ளாயி எத்தனை பேர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் கட்ட போகிறீங்களோ அத்தனை எம்ப்ளாயின்னு இங்கே என்டர் பண்ணிடலாம். நம்ம ஃபீமேல் இருந்தால் ஃபீமேலோட கவுண்ட்டு, டிரான்ஸ்ஜெண்டர் அதே மாதிரி டிஃபரன்ஷியலி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா அவங்களையும் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணி சேவ் பண்ணுங்க. இது வரைக்கும் சேவ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம ஆர்கனைசேஷன் அடிஷன்ல லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். அதாவது சர்டிஃபிகேட். இது ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? நம்ம கம்பெனியோட ப்ரூஃப்காக இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை இபி பில்லோ அதெல்லாம் வந்து இருந்தது. அது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மேண்டேட்ரி ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த பென் மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ பாப்அப் விண்டோ வரும். அந்த பாப்அப் விண்டோவில் நீங்கள் வந்து அந்த நம்பர் ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி நம்பர் அடிச்சுட்டு இந்த பென் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்லோட் அண்ட் சேவ் டீடைல் இதை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி எத்தனை சர்டிஃபிகேட் உங்களால் முடியாதோ அத்தனை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் இப்படி வந்துடும். என்ன வரும்? கம்பெனி நேம் இருக்கும், எல்லா டீடைல் கொடுத்துட்டு சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அதுவே ஆக்டிவ் ஆகிடும். இந்த இடத்துல ஆக்டிவ் இருக்கணும். ஆக்டிவ் இருந்தால் தான் நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். கொஞ்ச நாளில் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு வந்துடும். ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு வந்துடும். ஆக்டிவ்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணலாம்? இங்கே வந்து கம்பெனி நேம் இருக்கு இல்லையா? அந்த நேமை கிளிக் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் பேமெண்ட்டுக்கு போயிடும். அது பேமெண்ட்ல எடுத்துன்னு போகும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கம்பெனியோட டீடைல் ஃபுல்லாக இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல ஹோம்னு இருக்கும், மை பேமெண்ட்ஸ் ரெண்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? நம்ம மை பேமெண்ட்ஸை பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மை பேமெண்ட்ஸில் என்டர் பண்ணணும். மை பேமெண்ட்ஸில் என்டர் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆகும். நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு, அந்த ஸ்ட்ரென்த் டீடைல்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். வருஷம் இருக்கும், வருஷத்தை பார்த்துக்கோங்க ஞாபகமா. பார்த்துட்டு இங்கே ஸ்ட்ரென்த் டீடைல்ஸ் இருக்கும். இருந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பென்னில் வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு எம்ப்ளாயி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த டேட்டாவை என்டர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம்? சிஎஸ்வி ஃபார்மேட்லேயோ இல்லை வந்து டைரெக்டாகவும் என்டர் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இங்கே வந்து ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எடிட் பண்ண முடியும். எவ்வளோ இங்கே முன்னாடி 11 போட்டிருந்தேன், இங்கே வந்து 15 ஆகணும், 20 ஆகணும், 100 ஆகணும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல் ஸ்ட்ரென்த், டிரான்ஸ்ஜெண்டர், பிசிக்கலி ஹேண்டிகேப் எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் டைப்பை செலக்ட் பண்ணலாம். இங்கே டைரெக்டாகவும் என்டர் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொருத்தரோட ஆதார் நம்பர், நேம், மொபைல் நம்பர், ஜெண்டர், பிசிக்கலி ஹேண்டிகேப் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே டைப் இஎஸ்ஐல டைப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா சிஎஸ்வி ஃபைலாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான செலெக்ஷன் இந்த இடத்துல பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் HTML சிஎஸ்வியான்னு கேட்கும். நீங்கள் சிஎஸ்வி செலக்ட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்வியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் எந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுவனே கொடுத்துருக்கான், சாம்பிள் ஃபைல் கொடுத்துருக்கான். அதில் அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம டேட்டாவை. இங்கே சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சாம்பிள் சிஎஸ்வி ஃபைல்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதில் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? ஒன்லி நம்பராக காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் கலெக்ட் பண்ணி எக்ஸலில் வச்சிருப்பீங்க. எக்ஸலில் இருக்கிறது அப்படியே இதில் வந்து பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நம்பராக பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம இருக்கிற இந்த ஃபார்மேட்டில் வந்து எக்ஸலை கிரியேட் பண்ணிட்டு சேவ் ஆஸ்ன்னு போட்டு சிஎஸ்வி ஃபைலாக சேவ் பண்ணிங்க. அப்படியும் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அப்படியே நம்ம எக்ஸலில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், நம்பராக காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்க? இந்த ஃபார்மேட்ல எக்ஸல்ல வந்து முதல்ல கிரியேட் பண்ணீங்க. எந்த ஃபார்மேட்ல? ஆதார் நம்பர், நேம், கான்டாக்ட் நம்பர், ஜெண்டர், டிஃபரன்ஷியபிள். இந்த 5 காலம் மட்டும் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஃபைல சேவ் as .csv அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். சேவ் as கொடுத்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த பின் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ண உடனே இது அப்லோட் ஆகிடும். இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு மறுபடியும் பழையபடி அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ யூ கேன் ரெடி டு பே. இப்படி இப்போ ஆன்லைனில் நம்ம பிஎஃப்எஸ் எல்லாம் சலான் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி யூ கேன் பே ஹியர். இங்கே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு பே நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா நமக்கு பேங்க்குக்கு கொண்டு போயிடும். பேங்க்ல வந்து யூபிஐ மூலமா, கார்டு மூலமா, நெட் பேங்கிங் மூலமா அப்படி பே பண்ணலாம்னு. பே பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு உடனே இம்மீடியட்டாக ரிசிப்டும் ஜென்ரேட் ஆகிடும். அதை உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது, ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு இதில் ஏதாவது தகவல்களோ இதில் எதனா ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு ஜூனியர் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு தேவையான வழி. எல்லாரும் தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு ப்ராசஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.